ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான குருணை அரிசி சோறு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அது என்ன குருணை அரிசி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜீரக சம்பா, புல்லட், பிரியாணி ரைஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பாஸ்மதி ரைஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குருணையாக வந்துட்டு நமக்கு கடைகளில் கிடைக்கும். நீங்கள் அரிசி கடையில் கேட்டாலும் சரி, இல்லை மற்றபடிக்கும் மல்லிகை கடையில் கேட்டாலும் சரி, உங்களுக்கு இந்த அரிசி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நம்ம நார்மலாக வாங்குகிற பிரியாணி அரிசியை விட 20 ரூபா 30 ரூபா பார்த்தீங்கன்னா இந்த குருணை அரிசி கம்மியாக வரும். இதை போட்டு நீங்கள் பிரியாணி செய்யலாம், கிச்சடி செய்யலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதை போட்டுட்டு தக்காளி சாதம் செய்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸில் இதை வச்சு நீங்கள் கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ குருணை அரிசி எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா குக்கரில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். 1/2 கிலோ அரிசிக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml வரைக்கும் ஆயில் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 5 கிராம்பு, 5 ஏலக்காய், ஒரு 3 துண்டு பட்டையை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா நறுக்கி வச்ச வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட அந்த கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு பாதி லெமனை, அதோட ஜூஸை மட்டும் இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். அடுத்ததான் நான் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்து ஒரு 5 தக்காளியை மிக்சியில் பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நான் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக பச்சை பட்டாணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதில் வேறு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து பச்சை பட்டாணி அதிகமாக இருந்ததால் அதை கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். காரத்துக்காக நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மிளகாவை ஆட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப காரமாயிருச்சுன்னா குழந்தைங்களால சாப்பிட முடியாது. நீங்கள் வந்துட்டு நல்லா காரசாரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அரிசியை வந்துட்டு ஏதாவது ஒரு டம்ளரில் அளந்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளருங்கிற அளவில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குருணை அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசி இருந்துச்சுன்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். இப்போது தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை நம்ம அடுப்பில் வச்சதும் பார்த்திங்கன்னா அரிசியை தண்ணியில் போட்டுடணும். பாருங்கள் எவ்வளோ குருணையாக இருக்குது பாருங்கள் அரிசி. அதனால தான் இதுக்கு பார்த்திங்கன்னா குருணை அரிசின்னு சொல்லி பேர். ஆனால் இதோட சுவை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் பிரியாணியும் செய்யலாம், கிச்சடி செய்யலாம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா இதில் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா அடியிலேருந்து ஒரு கிளறிட்டு குக்கர் மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான குருணை அரிசி சோறு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு தடவை இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னு வைங்களேன், இந்த குருணை அரிசியை பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் வாங்கி வச்சு இனி நிறைய டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.